என்னடா இதெல்லாம்? மூஞ்ச கழுவிட்டாங்க. அப்பா வாங்க வாங்கப்பா. என்னடா அதிசயமா இருக்கு? இதுல என்ன அதிசயம்? காஃபி தானே போடுறேன். அதை கேட்கல. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கிய அதை சொல்றேன். அலாரம் வச்சு எந்திரிச்சேன். பொண்டாட்டி இருந்து எழுப்புனா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா என்ன? அலாரம் வச்சா தொந்தரவு பண்ணி நம்மள சீக்கிரமா எழுப்பிடும். ஓஹோ. வாசல் பிரிக்காச்சு, வீடெல்லாம் கூட்டியாச்சு. இட்லி மாவு வாங்கினா காலையில டிஃபன் ரெடி. உனக்கேண்டா இந்த சிரமம்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குப்பா. அப்படியா? இதுவரை எனக்கு தெரியாம போச்சு. என்ன காரணம்? என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி இல்லைன்னா ஆம்பளைங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு. பொண்டாட்டி இல்லாமலே ஆம்பளைங்களால எல்லா வேலையும் சமாளிக்க முடியும். அப்படியா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு, காஃபி, வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எப்பா நீ கவனிச்சுக்கிட்டாலும் சரி, என் மருமக கவனிச்சிட்டாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள என்ன இழுக்காதப்பா. எனக்கு என் மருமக சமைச்சு போட்டாலும் சாப்பிடுவேன், நீயே சமைச்சு போட்டாலும் சாப்பிடுவேன். 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கோ, நானே சமைச்சு போட்டு சாப்பிடுவேன். இதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேறப்பா. உங்க மருமகளுக்கு திமிரு. வீட்டுல ஆம்பளைங்க நாம 2 பேர் தானே இருக்கோம். சமையல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டோம். அப்பதான் நம்ம அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அவ இல்லாமலே எப்படி சமாளிக்க முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்படியா? மறுபடியும் சொல்றேன்பா, உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். டேய், 1000 தான் சிரமப்பட்டாலும் சமாளிச்சாலும் சாப்பாட்டு பிரச்சனையை மட்டும்தான்டா நம்மளால சமாளிச்சுக்க முடியும். வீட்டை வேணா சுத்தமா வச்சுக்கலாம், இது மட்டும் போதுமாடா? இதனால மட்டும் உனக்கு திருப்தி கிடைச்சிருமா? வேற என்ன வேணுங்கிறீங்க? டேய், நாம என்னதான் எல்லா வேலையும் சமாளிச்சு பண்ணாலும் பொம்பளை இல்லாத வீடு வீடா? வெட்டியா 2 ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இதுக்கு வெறும் கட்டடம்னு தான் பேரு. ஒரு பொம்பளை இருந்தாதான் இதுக்கு வீடு குடும்பம்னு பேரு. ஏன் இப்படி ஏடா கூடமா பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அவளையே ஞாபகப்படுத்தி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க அவளை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாம இருங்க. உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. என்ன இந்த பக்கம்? வழக்கமாக இந்த பக்கம் நான் ஜாகிங் போகிறது உண்டு. இந்த பக்கமாவா? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கம் போவேன். இன்றைக்கி இந்த பக்கமாக வந்தேன். இந்த பக்கமாக வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. என்ன நல்லதா போச்சு? இந்த பக்கமாக வந்தனால தானே உங்களை பார்க்க முடிஞ்சது, அதான். அப்படியா? இந்த பக்கமா வந்ததால நீங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு போங்க. உள்ள வாங்க. என்னங்க? வாங்க. நான் போடுற காஃபியை குடிச்சிட்டு இந்த நாள் ஆரம்பிங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நான் புறப்படுறேன். கோலம் மட்டும் இல்ல, காஃபியும் சுமாரா போடுவேன். வாங்க. இல்ல வாங்க. டேய் சுந்தர், என்னடா இந்த பக்கம்? இந்த பக்கமாக ஜாகிங் வந்துட்டு இருந்தேன். உன் சிஸ்டர் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரியா வெளியே நிக்கிற, உள்ள வா. வாங்க தம்பி. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உள்ள வாங்க. வாடா. வாங்க தம்பி. வா. ஷூ கட்டிட்டு வரேன்டா. உட்காருங்க. உட்கார். பொதுவாக காலையில் ஜாகிங் சீக்கிரம் வந்துடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அரேடே, வணக்கம் சார். தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்றா. அப்புறம் இதை வாசத்தை கொடுத்து மருந்து வாங்கி சொல்லு. காலங்காத்தால இதை அவங்ககிட்ட நீட்டினா கத்துவாங்க. இங்கே லோக்கல் மருந்து கடையில் கிடைக்காதான், பாரிஸில் தான் கிடைக்குமா. கொடுத்து வாங்கிட்டு சொல்லு. இதை வேற அவங்ககிட்ட சொன்னா கத்துவாங்க. போகும்போது வேணா கொடுக்கலாம். சரி. குளிச்சிட்டியாடா? இல்லடா. நீ என்னைக்கிட்ட சீக்கிரம் குளிச்சிருக்க? ஏய், என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லை இல்ல. ஒன்றும் இல்லை தம்பி. கையில் என்ன பேப்பர் கொடுங்க. தம்பி, அது ஒன்றும் இல்லை. ஏன்னா கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்கம்மா.
கொடுங்கம்மா. இன்னுமா பிரிஸ்கிரிப்ஷன்? சார் உடம்பு சரியில்லையா? ஆமா தம்பி, இந்த மருந்து இந்த ஏரியாவிலே எங்கேயும் கிடைக்கலையா, பாரிஸ்ல தான் கிடைக்குமா. வாசுகிட்ட சொல்லி Thank you. வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கேமா தயங்குறீங்க? இவங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? வாசுகிட்ட இப்ப இத சொன்னா கத்துவான். ஓஹோ, சார் கோவம்லாம் போடுவாரா? ஆமா, என் அண்ணனுக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வரும். உங்களுக்கு தெரியாதா? நான் அவங்கிட்ட பயந்து பயந்து தான் பேசுவேன் தம்பி. கோவம் வந்தா வள்ளு வள்ளுன்னு விழுவான். வீட்டில் இவ்வளோ ரகலை பண்ணுறானா? எங்கள் வீட்டுக்கு வந்தா ஏதாவது வேலை இருக்குதானே எங்கள் அம்மாட்ட கேட்டு செய்வான். இங்கே இவ்வளோ பண்ணுறான். என்ன சார் இதெல்லாம்? டேய் இவங்களை விடுறா. நேரம் தெரியாமல் ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் டேய் படா. அம்மா, இன்னைக்கு நான் பாரிஸ் தான் போகிறேன். வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். தம்பி சரிங்க தம்பி. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை சார். ஐயோ, நான் வரும்போது பேசாமல் இருங்க, நான் மருந்தோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. வரேன் சார். வரேம்மா. வாங்க தம்பி. வரேன்டா. ஓகேடா. நல்லா சாப்பிடுமா. என்ன சாவாசமா உட்காந்தாச்சா? இருங்க இருங்க இருங்க. கீழே உட்கார்ந்து மேல உட்காரலாம். அடா இருங்க. ஹாய். என்ன போசண்ணே, பாப்பா உங்கள்ட்ட கொடுத்துட்டு தானே ரிலாக்ஸா உட்காந்துட்டாங்க போல இருக்கு. அடே அப்பா, ஒரு 5 நிமிஷம் குழந்தைய பார்த்துக்கிட்டா பொறுக்கலையாக்கும். இப்பதானே சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்றேன். ஏன் உங்க அண்ணன் கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கிட்டா குறைஞ்சிருவாரா? இவங்க நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா, இவங்க தான் காலையிலேருந்து வேலை பார்த்து களைச்சு போயிருக்காங்களாம். நம்மளாம் கார்மெண்ட்ஸ் போய் காலாடிட்டு உட்காந்து வந்திருக்கோமா. பாத்தீங்களா கோபி, நீங்க ஆரம்பிச்சீங்க, அவர் முடிச்சிட்டாரு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றது, பிள்ளைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்பா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, போசண்ணே கார்மெண்ட்ஸ் இருந்து வந்த உடனே ஒரு 4 வேலையை கொடுத்து இவரை செய்ய சொல்லுங்க. வீட்டுல சும்மா இருக்கும் போதெல்லாம் தமிழ் செல்வியை பராமரிக்கிறது இவர் பொறுப்புன்னு கராரா சொல்லிடுங்க. என்ன மாமா, போஸ் மாமா இப்படி கவுத்துட்டீங்க? ஏமாவானே, போசனை கூட இருக்காருங்கிறதுக்காக என்ன கொள்கையை நான் விட்டு கொடுக்க முடியுமா? ஆமா, கொள்ளாத கொள்கை. ஆனா உன் கொள்கையில நம்மளால கடைபிடிக்க முடியாதுப்பா. அட ஏனே, நம்ம கொள்கை ரவி சேலைக்கும் ஒத்துவல்ல. இதே வீட்டுல வச்சு என்ன கேட்டு போனாரு. ஒன்னாலதான் பொம்பளை திமிரு அதிகமா போச்சு என்ன கேட்டு போனாரு. என்ன பண்றது, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. ஆமா, எங்க என் பொண்டாட்டி? அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு நேரம் கேட்கலையேன்னு. மாமா, உங்க சம்சாரத்தை நாங்க துரத்தி விட்டோம். துரத்தி விட்டீங்களா? எங்க? அழகர் குலத்துக்கு. அட என்ன பவானி, அதையும் அழகு குலத்து துரத்தி விட்டீங்க? எங்க வீட்டு துரத்தி விட வேண்டியதானே? ரொம்ப வழியாதீங்க. என்னை ரொம்ப புகழாதீங்க ப்ளீஸ். கோபி, மாமா திடீர்னு அலகுலம் போகணும்னு கிளம்பிட்டாரு. அப்போ சரோலிலா, விஜய் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு அவங்களையும் கூட்டு போயிட்டாரு. என்ன யோசனை கோபி? இல்ல, பிரசவத்துக்கு இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அலவர் குலத்துல ஆஸ்பத்திரி வசதி வேற பெருசா இல்ல, அதான் யோசிக்கிறேன். கோபி, பிரசவத்துக்கு முன்னாடியே திரும்பி வந்துருவாங்க. அதிகம் போனா ஒரு 4-5 நாள் தான் இருப்பாங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓ, அப்ப சரி. கோபி, அன்னைக்கு மாணிக்கம் கடையில் சட்டுன்னு கிளம்புன்னு சொல்லிட்டேன். மனசுல ஒன்றும் அர்த்தம் இல்லையே. இதுல என்னென்ன இருக்கு? நீங்க 2 பேரும் தனியா பேசணும்னு சொன்னீங்க, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். இல்லை, இந்த நிர்மலா பொண்ணு வீட்டை விட்டு போயிருச்சுல. அன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு ஏதாச்சும் ஆறு எடுக்க போகிறேன், அங்கே இருக்கு. அதை சொல்லலாம் தான் இங்கே வந்தேன். பார்த்தா இங்கே நீ இருந்த. இந்த விஷயத்த சொல்லும்போது மாணிக்கம் சங்கடப்படுவாப்புல நீ இருந்திருந்தேன்னா. அதனால தான் உடனே போக சொன்னேன். சரி, நீ எதுக்கு அங்கே வந்த? வளகாப்புக்கு ஏன் வரலன்னு கேட்கறக்கா போனேன். நல்ல ஆள் கோபி நீங்க. வராட்டி சரிதான் போயான்னு விட்டுருவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் வரலன்னு போய் கேட்டாராம். அதாண்டி கோபியோட கோணம். அது சரி, அவர் தான் வெடுக்குன்னு பேசியிருப்பாரு. முதல்ல அப்படித்தானே பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து என்னைய பார்த்து தனியா வெளில கூட்டு போய் அவர் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே வெளிப்படையா என்கிட்ட பேசினார். அப்படியா? என்ன பேசினாரு? சரோனி மேல அவர் வச்சிருக்க பிரியம், மாமா மேல வச்சிருக்க மரியாதை, இதையெல்லாம் வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு அம்மா மேல வச்சிருக்க பாசம், அவரை கட்டி போட்டிருக்க சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா சொன்னாரு. பாவண்ணி அவரு நம்மள மாதிரி தான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அடிக்கடி வந்து போக இருக்கணும், இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா செயல்படுத்த முடியாத சூழ்நிலை. கோபி, இப்படி சரோ புருஷன் உங்களை கூட்டு போய் பேசுனதை வச்சுட்டு ரொம்ப உருகிடாதீங்க. என்ன சொல்றீங்க நீ? காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு பேசுறதுல சரோ புருஷனை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது. அப்படி இல்ல நீ. அவர் என்கிட்ட பேசின வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அவர் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அதாவது மனசு விட்டு பேசினாரு. மனசு விட்டு பேசுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோவமா பேசுவாரு. அப்ப நாம தான் மனசு விடணும். இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. சும்மா இருக்கியா? சரிண்ணே, இதை விட்டுருங்க, இந்த பேச்சத்தோட விட்டுறலாம். சரிண்ணே, நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என்னப்பா அவசரம்? இல்லண்ணே, வேலை இருக்குண்ணே, போகணுண்ணே. விஜய் இருந்தா இருப்பாரு, சாப்பிடுவாரு. ஐயோ, இது என்னங்க பிரச்சனையா போச்சு? போங்க, என்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு போறேன். இது வரேன்.
அப்பா ம் ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. இது பத்தாதுமா, இன்னும் நிறைய பயணம். ஏன்பா வீட்டை வேற பூட்டி வச்சுட்டு வந்துட்டீங்க, ரொம்ப தூசியா இருக்காது? இல்லைம்மா, நம்ம அத்தை கிட்ட சாவி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க தினம் பெருக்கி சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அத்தைக்கு 100 ஆயுசு. பாருங்க எதிர்க்க வந்துட்டு இருக்காங்க. இத பாரு, சிதம்பரம் அண்ணன் வராரு. வாங்க வாங்க சின்ன ராணி, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ம், அன்னைக்கு வழியில் பார்த்தப்போ தான் தம்பியை கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். அதனால என்னங்க, பெரியவங்க நீங்க அப்பா மாதிரி. அண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க கூப்பிட்டு புத்திமதி சொன்னீங்கல்ல, அதுல இருந்து இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் யாரோ சொல்லி இவர் கேட்கவே இல்லை மாமா. இப்ப நீங்க சொல்லி தான் ஆளே மாறிட்டாரு. அதான் அண்ணனோட முகராசி. சின்ன விஷயத்த கூட சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லுவாரு. அதை யாரும் தட்ட முடியாது. அண்ணனுடைய முகராசியும் பேச்சும் தான் இவன் மனசே மாத்திருச்சு. நான் என்னம்மா செய்தேன்? அப்படி சொல்லாதீங்க அண்ணே. உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதி வாக்கு மாதிரில இருக்கு. இவ்வளவு பக்குவமா யாருன்னே சொல்லுவா? அடேப்பா, என் வார்த்தைக்கு அத்தனை மரியாதையா? பின்ன சிரிச்ச முகம் ஸ்ரீதேவிங்கிறது உங்களுக்கு தானே பொருந்தும். குழந்தை மாதிரி உங்க சிரிப்பும் பக்குவமான பேச்சும் பகையாளி கூட நீங்க போய் பேசினா கையெடுத்து கும்பிடுவான். என்ன சரோ, என்னெல்லாமோ சொல்றாங்க? என்னங்கண்ணே? ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம், பையெல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்புறீங்க? இவ்வளவு ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஓ, வர்றேன். அப்போ சீக்கிரம் போங்க. சாவி கொடுங்க. பக்கத்து வீட்டுல கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்கண்ணே. வரேன். வரேன் மாமா. போங்க. வரோங்க, வராங்க. வாங்க. சார், இது இன்னைக்கு அனுப்ப வேண்டிய லாரிகளோட லிஸ்ட்டு. பெங்களூர் ட்ரிப் மட்டும் நாளைக்கு மாற்றிருக்கு. ஏம்மா? இன்னைக்கு வியாபாரிகள் ஸ்ட்ரைக்கா, அதனால லோடை நாளைக்கு அனுப்பலான்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி. ஹாய் சக்தி. ஹலோ சார். ஹலோ, நீங்கள் என்ன இங்கே? அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். என்னங்க வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த மருந்து வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? இன்னைக்கு பாரிஸ் கானில் ஒரே நாளில் எல்லா மருந்து கடையும் ஏறி இறங்கிட்டேன். அடடா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களே. மருந்து கிடைக்கலன்னா விட்டுருக்க வேண்டியது தானே? அது எப்படிங்க விட முடியும்? மற்ற விஷயமா இருந்தால் விட்டுருக்கலாம், இது உடம்பு சம்மந்தப்பட்டதாச்சே. அதுக்காக மருந்து கிடைக்கலன்னா என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மருந்து கிடைக்கல, கிடைக்கிற மருந்தா எழுதி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட வேண்டியதுதான். சரி, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஹலோ, வாங்க. ஹலோ சார். என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, சக்திகிட்ட சில மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் வேற என்ன விசேஷம்? விசேஷம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா சக்தி? கேட்டேன் சார், வேண்டான்னு சொன்னாரு. அவர் வேண்டானா? இவ்வளவு தூரம் நம்ம கடையை தேடி வந்திருக்காரு, என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி? டீ காஃபிலாம் அதிகம் சாப்பிட்றதில்ல சார். நீங்க கேட்டாலும் அதிகம் கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் இவ்வளவு டம்ளர்ல பாதி தான் கொடுப்பாங்க. ஒரு டீ வந்து 4 டீ சொல்லுவோம். நீங்க பண்றது நல்லா இருக்கா சார்? இல்ல, அவசரமா தேவைப்படுற மருந்துன்னு சொல்றீங்க. பாவம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கீங்க. இதை கொண்டு போய் சக்தி வீட்டில் கொடுத்தா உடனே உபயோகமாகும். நீங்கள் சக்தி கிட்ட கொடுத்தா பாவம் அவள் வீட்டுக்கு போகிறதுக்கே நைட் ஆகிடுமே. அது வந்து சார், இந்த பக்கமாக வந்தேன் நான். அப்படியே இந்த மருந்தெல்லாம் சக்திகிட்ட கொடுத்துட்டு போகலான்ட்டு நான் வரேன் சார். வரேன் சக்தி. ஹலோ, டீ காஃபி? அது அடுத்துட்டு வரும்போது சாப்பிடுங்க சார். ஓகே. ஏமா சக்தி? என்ன சார்? இந்த பையன் விஷயத்தில் என்ன முடிவு பண்ண? எதை பற்றி? உங்கள் அப்பா சொன்ன விஷயம்தான். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டேன் சார். அப்புறம் ஏன் இங்கே வராரு? அது அவர் என் அண்ணனோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேற ஆயிட்டாரு. அதான் சொன்னாரு இந்த பக்கமாக ஏதோ வேலையாக வந்தாருன்னு. அப்படியே மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்துமா. ஏன் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? ம். டேய், இந்த பொண்ணு நம்ம கிட்ட வேலை பார்க்குது. நம்மளை நம்பி தான் அவங்க வீட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. நல்லது கெட்டதுன்னா நம்ம தாண்ட பொறுப்பாகணும். நாளைக்கு நம்ம பேரும் ஆஃபீஸ் பேரும் அனாவசியமாக கெட்டக்கூடாதுல்ல. இந்த பையனை கவனிச்சியா?
அவனும் அவன் மொழியும் அவன் சக்தி கிட்ட ஓர வழிடாண்டா. எனக்கு என்னமோ அப்படி படலை. நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறீங்க. அவன் சக்தியை முறையாக பொண்ணு கேட்டிருக்கான். அவங்க அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த குடும்பத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த டேவிடியா நல்லவன் சொன்னவன் தானே நீ? எதையும் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? டேவிட பத்தி இங்க எதுக்கு பேசணும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் பேசுறேன். ரெண்டும் அண்ணே